வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Verilog கோட் ஃபார் SR latch. இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா SR latch ட்ரூத் டேபிள் அண்ட் டயக்ராம், Verilog டிசைன் கோட் ஃபார் SR latch, Testbench கோட் ஃபார் SR latch, தென் ரிசல்ட் ஃபார் SR latch. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது எஸ்ஆர் latchனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் சீக்வன்சல் சர்க்யூட்டை எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுறது, எப்படி அதுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா latch. இது வந்து நம்ம எஸ்ஆர் latch எடுத்திருக்கோம். ஸோ எஸ்ஆர் latchக்கும் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் latchல வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஜென்ரலாக latchல வந்து கிளாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ளிப் ஃப்ளாப்ல வந்து நம்ம வந்து கிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் latch வச்சு நம்ம நார் கேட் வச்சு டிசைன் பண்ணலாம், நேண்ட் கேட் வச்சு டிசைன் பண்ணலாம். இங்கே வந்து நான் நார் கேட்டை வச்சு ஃபீட்பேக் லூப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 2 இன்புட் இருக்கு. ஒன்று வந்து ஆர், இன்னொன்று வந்து எஸ். ஆர்னா ரீசெட், எஸ்னா வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க. 2 அவுட்புட் கியூ பார் அப்படின்னு சொல்லி 2 அவுட்புட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். அதாவது 0-1 அப்படின்ற காம்பினேஷன்ல வந்து நமக்கு 0 அப்படின்றதும் 1-0 அப்படின்ற காம்பினேஷன்ல வந்து 1ன்னு சொல்லி நமக்கு வந்து 2 ஸ்டேபிள் ஸ்டேட் அவுட்புட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0-0வா இருக்கிறப்ப நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டா இருக்கும். ஆக்சுவலாக வந்து latch ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரரியான ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட்டா தான் யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து அது கண்டிப்பா வந்து நம்ம எந்த இன்புட்டுமே குடுக்கல அப்படின்றப்ப நமக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்டேட்ட வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கும். அதுதான் இது 0-0வா இருக்கிறப்ப நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்டேட்ட ஹோல்ட் பண்ணி இருக்கு. 0-1 ஆகுறப்ப இங்க ஆர்ன்றது ரீசெட். ஸோ ரீசெட் 1 ஆகுறப்ப நமக்கு என்ன வருது அவுட்புட் 0 வருது. 1-0 ஆகுறப்ப நமக்கு என்ன வருது, செட் 1 ஆகுறப்ப நமக்கு அவுட்புட் வந்து 1 வருது. 1-1 ஆகுறப்ப இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்வாலிட் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. இல்ல மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து 2 ஸ்டேபிள் ஸ்டேட் தான் நமக்கு இருக்கு. இதுதான் வந்து எஸ்ஆர் latch. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ மாடலிங். இதில் வந்து என்னென்ன இன்புட்ஸ்னா எஸ், ஆர், அவுட்புட் வந்து கியூ பார்னு வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸ் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நார் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிங்களா. ஸோ நார் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஆரை வந்து நாட் பண்ணி வரதான் நார் கேட்டு. ஸோ இதுக்கு என்னென்ன இன்புட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு 6, இதுக்கு வந்து கியூ பாருங்களா, அவுட்புட்டு கியூ கிடைக்குதுங்களா, அதையும் இங்க எழுதிக்கிறோம். 6 அதை வந்து நான் ஆர் பண்ணிட்டு அதை வந்து நான் நாட் பண்ணி அதை கியூக்கு அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கியூ பாருக்கு என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா கியூவும் எஸ் இன்புட்டு, அது வந்து கியூ பார்க்கு வருதுங்களா. ஸோ கியூவும் எஸ்ஸும் இன்புட்டு, அதை வந்து நான் ஆர் பண்ணி அதை நாட் பண்ணி அதை கியூ பார்க்கு அசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மாடலிங். இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா நார் கேட்ஸ். ஸோ நார் கேட்டுக்கு என்னென்ன அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு என்ன கியூ, இதுக்கு என்னென்ன இன்புட்டு ஆரும் கியூ பாருங்களா. ஸோ கியூ ஃபர்ஸ்ட் அவுட்புட்டு, நெக்ஸ்ட் ஆரும் கியூ பார். செகண்ட் ஒன்னுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா கியூ பார் அவுட்புட்டு, அதுக்கு எஸ்ஸும் கியூவும் இன்புட்டு. இதுதான் வந்து எஸ்ஆர் latchக்கான ஸ்ட்ரக்சரல் மாடலிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் மாடலிங். ஸோ பிஹேவியரல் மாடலிங்னா கண்டிப்பாக டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னலுக்கு ரெஜ் டேட்டா டைப் கொடுக்கணும். இங்கே நான் ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் அதோட லாஜிக் வச்சு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த 2 ஸ்டேட் தான் இருக்கு. அதாவது இந்த 0-1 காம்பினேஷன், 1-0 காம்பினேஷன். ஏன்னா 0-0வா கொடுக்குறப்ப அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட் தான் இருக்குது. 1-1 இருக்கிறப்ப அது இன்வாலிட் ஸ்டேட்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய 2 ஸ்டேபிள் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்பினேஷன் தான். ஸோ அப்போ இதுவும் பாருங்களேன், எஸ்ஸும் ஆர் என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் கியூவும் கியூ பார் வருது. கரெக்ட்டுங்களா. அப்போ இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து எஸ்ஸும் ஆரும் நாட் ஈக்குவல் ஆகுதோ அப்போ கியூக்கு என்ன வேல்யூ வரும், எஸ்ஸோட வேல்யூ, கியூ பாருக்கு என்ன வரும், ஆரோட வேல்யூ வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் வந்து பிஹேவியரல் மாடலிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்ட் பெஞ்ச் கோட். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்புட் சிக்னல் ரெட் ஆகவும் அவுட்புட் சிக்னல் ஒயராகவும் கொடுத்துருக்கேன். மாடியூல வந்து நான் இன்ஸ்டன்சியேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் 4 காம்பினேஷனும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து 20 நானோ செகண்ட்ஸில் வந்து டெஸ்ட் முடிகிற மாதிரி இங்கே டாலர் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக டாலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ரிசல்ட் பாருங்க 0-0வா இருக்கிறப்ப என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் ஸ்டேட். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் 0வும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இங்கே அன்னோன் எக்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து 0-1 ஆகிறப்ப நமக்கு என்ன வரும், 0-1. நெக்ஸ்ட் 1-0வா இருக்கிறப்ப 1-0, 1-1 இருக்கிறப்ப நமக்கு என்ன வரும், இன்வாலிட் ஸ்டேட். இதுதான் வந்து எஸ்ஆர் latchக்கான டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் ரிசல்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.